நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்களே வாழ்த்துகிறதிலே மிகவும் சந்தோஷம். இயேசு நல்ல ஒரு ஊழியர் சார்பாக ரட்சிப்பின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். உலகத்திலே மனிதர்கள் பாடு, பிரச்சனைகள், உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறதே என்று நினைக்கிறார்கள். பாடு பிரச்சனைகள் இல்லாத மனுஷரே இல்லை உலகத்தில். படித்தவருக்கும் படிக்காதவருக்கும், பணக்காரருக்கும் ஏழைக்கும், அல்லது பலசாலிக்கும் பலகீனமானவருக்கும் எல்லாருக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் போராட்டம், பிரச்சனை, உலக மனுஷனுக்கு போராட்டம் வந்தால், உபத்திரம் வந்தால் அதில் அவன் மூழ்கி போகிறான். தேவனுடைய பிள்ளையோ அதில் ஜெயம் எடுக்கிறான். ஒரு விளையாட்டு பந்தயம் இருக்கிறது என்றால் அதனுடைய ஆரம்பத்தில் ஒரு சாராரை பார்த்து ரெண்டு பிரிவினர் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் என்றாலும் ஒரு கூட்டத்தை பார்த்து நீ தான் ஜெயிக்கிறாய் என்று முதலிலே அதை நடத்துகிற நடுவர் சொல்லிவிட்டால் அது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதாக கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனென்றால் நமக்காக வெற்றி சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே தேவன் நமக்கு சொல்கிறார். ஒரு சில மனிதர்கள் மரணமடையும் முன்னதாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், உனக்கு இந்த இடத்துல இத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறேன், இந்த பேங்க்கில் இவ்வளவு வைப்பு தொகை வைத்திருக்கிறேன், இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும்போது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். உலகத்தில் போராட்டம் இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் நமக்கு சமாதானம் இருக்கிறது. எத்தனை போராட்டம் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் சமாதானம் இருக்கிறது. அவர் சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அது உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல. எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட மகனுடைய மனுஷனுடைய இருதயத்தை விட்டு ரட்சிப்பின் சமாதானம் நீங்கி போகாது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி நான் இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்திலே உபத்திரம், கடலிலே அலைகள் உண்டுதான், ஆனாலும் பாதுகாப்பாக கரை சேர்க்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். அப்போது இந்த உபத்திரவத்தை அவர் ஜெயித்தார் என்றால் எப்படி ஜெயித்தார்? எப்படி இருக்கிறது நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தை உண்டாக்கினவர், சகலத்தை அவருக்கென்றே உண்டாக்கினார். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து, ஆனாலும் பிள்ளைகள் அநேகர் என்ன செய்துட்டாங்க? ஆதாம் ஏவாள் பாவத்தினால் விலகி போனபடியினாலே அவர்களை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருடைய உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாக இருந்தது. உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதாவது நீதிபதி ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த குற்றவாளி ஒருவனை
தண்டிக்க வேண்டுமானால் தண்டிக்க வேண்டும் என்றும் அவருடைய நீதியின்படி தண்டித்தாக வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய இரக்கத்தின்படி மன்னித்தாக வேண்டும். அப்படியானால் நீதிபதியே அதற்குரிய அபராத தொகையை செலுத்தி அவர்களை விடுவிக்கவும் வேண்டும், அந்த நீதியை நிறைவேற்றவும் செய்கிறார். இதுபோல தான் ஆண்டவர் தம்மை அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் நம்மை விடுவித்து இவ்விதமாக பூர்ணப்படுத்துகிறது. ரட்சிப்பின் அதிபதியை உத்தரவுகளினாலே பூர்ணப்படுத்தி நம்மை விடுவிக்கிறார். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். 53. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது. தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தேவாதி தேவன் உலகத்திலே வந்து மனிதன் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டுமானால் குற்றமற்ற மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டுமே. ஒரு மனிதனும் பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. ஆகவே பரிசுத்த தேவன் மனித உருவில் வந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்முடைய உபத்திரவங்களை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய உபத்திரவத்தினாலே நம்மை ரட்சிக்க அவர் சித்தம் கொண்டார். ஆகவே அந்த பாடுபட்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திலே அவர் இந்த காரியங்கள் நிறைவேற முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அதன்படி அவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மத்தேயு 28:6 சொல்லப்பட்டபடி அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் எப்படி பரலோகத்துக்கு சென்றாரோ, அதாவது ஆதாமேவாளுக்கு வாக்குப்படியினபடியே காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் வந்து பிறந்தாரோ, மரித்தாரோ, அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அதன்படி அவர் பரலோகத்துக்கு போகும்போது தேவதூதர்களால் சொல்லப்பட்டது, கலிலேயராகிய மனுஷரே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் என்ன செய்தார்? மேகத்தினோடு எப்படி ஏறி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று சொல்லப்பட்டது. அதன்படி இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஏதோ கிறிஸ்தவர்களே மத கடவுள் என்று நினைத்து விடாதீர்கள். சர்வலோகத்தில் பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர். நம்ம எல்லாம் உலகம் முழுவதையும் சிருஷ்டித்து மனித வர்க்கம் அனைத்தையும் சிருஷ்டித்து போஷித்து காப்பாற்றி வருகிற தேவனவர். அவர் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்திலே உங்களை அமைதியாக காப்பாற்றி மறுமையிலே மரணத்திற்கு பின்பும் நித்திய ஜீவனிலே சேர்த்து கொள்வார். அதற்காக அவர் சொல்லி போன அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சீக்கிரம் அன்று எப்படி வருவேன் என்று சொன்னபடி வந்தாரோ அதுபடி இனியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி வரத்தான் போகிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் அவருடைய இந்த பாடுகளுக்கு உட்படுத்துவது அவருக்கு தோன்றிற்று. அது மாத்திரமல்ல, தாவீதை பற்றி சொல்லும்போது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, அப்பொழுது சவுல் தாவீது, இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அதாவது தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இது சவுலுக்கு பொறாமையாயிற்று. சவுல் தாவீதை கொல்ல விரட்டி வேட்டையாட்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது 2 முறை தாவீது கையிலே சவுல் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். எதிரிதான், ஆனாலும் அவனை கொல்ல வாய்ப்பு இருந்தது. அவன் கொல்லவில்லை. அவன் சொன்னான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை போட மாட்டேன் என்று. அதற்காக
ஒரு முறை அவனுடைய சால்வின் தொங்கலை அறுத்து கொண்டு எச்சரித்து அனுப்பினான். இன்னொரு முறை அவனுடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு அதை வைத்து எச்சரிக்கிறான். உமை என்னோடு இருந்தவர்கள் ஒரே குத்தாக குத்துவோமா என்று சொன்னபோது நான் என்ன செய்யவில்லை, குத்தவில்லை. ஆகவே நான் உம்மை விரோதிக்கவில்லை, ஆனால் நீர் என்னை விரோதிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதாக சொன்னது மட்டுமில்லை, என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் நினைச்சுவார். உம்முடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு அருமையாக இருந்தது போல தேவன் என்னையும் என்னுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி காப்பாராக என்று சொல்கிறான். அல்லேலூயா. சத்ருடைய ஜீவன் அவன் பார்வைக்கு அருமையாக இருந்தது. ஆகவே தான் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அதில் எத்தனை யுத்தங்கள், சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் எத்தனை போர்க்களங்களை சந்திக்கிறான். எல்லா இடத்திலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றினார். அதனால தான் தாவீது சொல்கிறான், என்னை சகல உபத்திரவங்களிலிருந்தும் தேவன் என்ன செய்வார், காப்பாற்றுகிறார் என்று. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். பெரிய யுத்தமே வந்து நிற்குது, பெரிய பாளையம். இஸ்ரவேல் இராணுவத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு சவுல் வந்து தாவீதை கொல்ல வருகிறான். ஆனால் தேவன் அவனை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை, மாறாக சவுல் தான் தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். ஆனால் அவன் அவனை கொல்லவில்லை, எச்சரித்து அனுப்புகிறான். அப்போ சொல்கிறான் சவுல், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்றெல்லாம் அவன் எதிரியானவனே வாழ்த்தும் அளவுக்கு அவன் நடந்து கொண்டான். அதனால தான் சொல்கிறான், என்னை எல்லா தீங்குக்கு விலைக்கு தேவன் காப்பாராக என்று. அல்லேலூயா. எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி காக்கிற கர்த்தர். அடுத்து கூட பாருங்கள், தாவீது சங்கீதம் 119. சங்கீதத்தில் தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். 119 சங்கீதம் 71 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உபத்திரப்பட்டது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்கள் பிரமாணங்களை அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தேவன் சொன்னார், நீ அந்நியரை ஒடுக்காயாக, ஏனெனில் நீ எகிப்திலே அந்நியனாக இருந்தாயே என்று சொல்லி. இதுபோல தான் தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுது யாரையும் அவன் அதிகமாக என்ன செய்யவில்லை, கொல்லவில்லை. ஏனென்றால் இவனை கொல்ல வகை தேடி கொண்டிருந்த ஜனங்கள் கையிலே இவனை காப்பாற்றினார். ஆகவே இவன் ராஜாவாக இருக்கும்போது இவனுக்கு எதிரியாக இருக்கிறவர்களை உடனேயே கொல்ல முடிந்தாலும் கூட அவன் என்ன செய்யவில்லை, கொல்லவில்லை. ஆக தேவன் அவ்விதமாக அவன் அதை கற்றுக்கொண்டான். அவன் சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசு ஏற்றுக்கொண்ட புதியதிலிருந்து சிறுவயது முதல் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். முதலில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே என்னுடைய சொந்தக்காரர்களால், ஜனபந்துக்களால் நம்முடைய மதத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்கிறானே என்று சொல்லி நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வந்தது. அதை பற்றியும் கவலைப்படவில்லை. அதற்கு பிற்பாடு கிறிஸ்தவ சபைகளில் சென்று கொஞ்ச நாள் இருந்துவிட்டு வெளியூர் சென்றபோது உள்ளூர் சபையாரால் வந்த உபத்திரங்களிலும் கவலைப்பட்டதில்லை. எல்லாவற்றிலும் நான் என்னை ஆற்றி தேற்றிக் கொள்ளுகிறதுக்கு ஒரே காரணம் தாவீதை மற்றவர்களெல்லாம் பகைத்தார்கள், ஆனால் தேவன் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார். இது விதமாக பாடுகளுக்கு சில நேரத்தில் பிரயாசப்பட்டு பாடுபட்டும் யாருமே அதை கண்டுகொள்ளாத நிலைமை இருக்கும். அப்போது நான் நினைப்பேன், நமக்கு இவையெல்லாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களாக சேர்க்கப்பட்டு வச்சிருக்கிறது என்று. அல்லேலூயா. நான் என்னுடைய பாடுகள் கஷ்டங்களை அதிகமாக எல்லா இடங்களிலும் விவரித்து சொல்லுகிறதில்லை. அத்தனையான பாடுகளை கடந்து வரும்போது நினைப்பேன், நம்முடைய ஆண்டவர் இதை என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து அதை கணக்கில் வைத்திருக்கிறார். ஆகாஸ்வேர் ராஜா மொர்தெகாயின் காரியங்களை எழுதி வைத்திருந்தது போல ஒரு நாள் என்ன செய்வார், நிச்சயமாக ஆண்டவர் பார்த்து பலனளிப்பார். அல்லேலூயா. ஆகவே தாவீது சொன்னான், என்னுடைய உபத்திரப்பட்டது நல்லது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னுமாக மோசே சொல்கிறான், 90 சங்கீதம்
14-15 வசனங்களிலே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலியூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் உபத்திரப்பட்ட நாட்களுக்கு சரியாக எங்களை நிச்சயம் மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. 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 விதமாக இந்த காரியத்தை குறித்தெல்லாம் அருமையான பாடல்கள் உண்டு வரிகள். ஆகவே அருமையானவர்களே, உபத்திரப்பட்ட நாட்களுக்கு சரியாக எங்களுக்கு இவையெல்லாம் கணக்கில் வைத்து கொள்ள மாட்டவரே. தாவீது சொல்கிறான், என் அலைச்சலை அறிந்திருக்கிறேன், என் உபத்திரம் என் கண்ணீரை உடைய துருத்தியிலே வைக்கும் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று எல்லாம் கணக்கில் இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டோர் தானே கூடும் நமக்கும் குறைவில்ல பலனை கூவியே கொடுத்திடுவார். வேக மீது ஈசுராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. நாம் படுகிற பிரயாசம் விருதாவல்ல. நாம் படுகிற பாடுகளுக்கெல்லாம் ஆண்டவர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். ஒருவேளை அது இந்த நாட்களிலே மனிதர்களால் கண்டுகொள்ள முடியாமல் அவைகளுக்கு பலன் கிடைக்காத போல் தோன்றலாம். சொல்லப்போனால் தப்பாக புரிந்து கொண்டு நமக்கு விரோதமாக நன்மைக்கு பதிலாக தீமை வரலாம். ஒருவேளை தாவீது கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை உண்டாக்கினவன் தான், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தவன். நன்மை செய்தாலும் அவையெல்லாம் மறந்துவிட்டு சவுல் அவனை கொல்லத்தான் தேடுகிறான். அதுபோல தான் நாம் சில நன்மையான காரியங்களை செய்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய துடிக்கலாம், முயற்சிக்கலாம். ஆனால் அவர்கள் கையில் நம்மை ஒப்புக் கொடுப்பதில்லை. அது மாத்திரமல்ல, அதற்கு பலன் இல்லாமல் போவதில்லை. இத்தனையான பாடுகளை சகித்த தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கி வைத்தார். அல்லேலூயா. உபத்திரவப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது யோபு அதிகமான உபத்திரவத்தை பட்டான். ஆனால் அதாவது ஏதோ தவறு செய்து தண்டிக்கப்பட்ட உபத்திரவம் அல்ல. அப்படி ஆனால் நியாயமான அது அப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் கூட அவன் பொறுமையாக இருந்தான். அதற்கு இரட்டிப்பான பலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுத்தார். அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதற்கு நிச்சயமாய் பலன் கொடுப்பார். நாமும் இந்த நாட்களிலே படுகிற பிரயாசம் விருதாவல்ல. நம்முடைய பாடுகள் நிரந்தரமானதும் அல்ல. ஏதோ கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். இது குறித்து 2 கொரிந்தியர் 4:17 எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் காணப்படுகள் அல்ல, காணப்படாத நோக்கிக்கு நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய பத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமணிவை உண்டாக்குறது. காணப்படுகிற விலை அல்ல, காணப்படாத நோக்கி இந்த உலகத்திலே உள்ள நன்மையை மட்டும் எதிர்பார்த்து அல்ல, காணப்படாத நன்மைக்காக, அதாவது நித்தியத்துக்காகவும் பிரயாசப்படுகிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நமக்கு இந்த நாட்களிலே சில உபதிரவங்கள் வரத்தான் செய்கிறது. நான் கூட கடந்த நாட்களிலே இப்போது பேசி கொண்டிருந்தோம். இங்கே ஜாஸ்வா டிவியில் இவர் சில காரியங்கள், எந்த காரியமோ கையில் சிராப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் அதிக கனமையுமே கொண்டு வரும் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் கஷ்டமே இருக்காது அப்படிங்கிற அந்த மாதிரி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு மத்தியிலேயும் பாடுகளும் போராட்டமும் உபத்திரவங்களும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லிவிட்டார், என்னிடத்தில் சமாதானம் உண்டாக இருக்கும்படி உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ள வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. எனக்கே இப்படி இருந்துச்சு. சிலருக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லுவாங்க, நான் வேதம் வாசிக்கேன், ஜெபம் பண்ணுதேன், எல்லாம் செய்கிறேன், ஏன் எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படி சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு சாராக இருக்காங்க, என்றைக்கு வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிடும், என்றைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும், அன்றைக்கி தான் பிரச்சனை. பாருங்கள், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், உலகத்தான்லாம் நல்லா தான் இருக்கானே, எனக்கே இப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம நினச்சக்கூடாது, போகக்கூடாது. கட்டாயம் நினச்சினோம் கர்த்தர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். இப்போ பார்த்தோம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கன மகிமை கொண்டு வரும் என்று அறிந்திருக்கிறோம். நித்திய கன மகிமை கொண்டு வரும். சாதாரண இதில் இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நித்தியமான கன மகிமையும் கொண்டு வருகிறது. அது மாத்திரம் இல்லை,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது அவர்கள் ஊழியம் செய்தார்கள், சுவிசேஷ ஊழியத்தை தான் செய்தார்கள். அவர்களை பார்த்து ஆசாரியர்கள் வேதபாரகரும் அவர்களை அழைத்து அடித்து, நீங்கள் அற்புதம்லாம் செய்கிறது சரிதான், ஆனால் இயேசு நாமத்தை மட்டும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி அவங்கள கண்டிக்கிறாங்க. எப்படிங்க இயேசு நாமம் இல்லாமல் அற்புதம் எப்படி நடக்கும்? இயேசு கிறிஸ்து நாமம்னு சொன்னாலே சில அது அந்தி கிறிஸ்து நாமம்டா அப்படி சொல்லி பயப்படுற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமம்னு பிதாகுமார பரிசுத்தாவிக்கு நாமத்துக்கு எதிரானது மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, பிதாகுமாரர் பரிசுத்தாவி நாமமே இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் அடங்கும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவ்வளோதான். அதில் பிதாகுமார பரிசுத்தாவி அடக்கம். ஆகவே இந்த வார்த்தையை சொன்னால் கேட்டால் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே அடையப்பான பயப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆக இப்போது இந்த இடத்துல பார்க்குறோம், வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அவங்களை பிடிச்சி அடித்து நீங்கள் இந்த நாமத்தை குறித்து எவ்வளோ வாயிலும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவரை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்கு தாங்கள் அவருடைய நாமத்துக்காக அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கும் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தேவாலயத்திலேயும் மறுபடியும் தேவாலயங்களிலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னா இயேசுவே கிறிஸ்துன்னு பிரசங்கித்தார்கள். அது மாத்திரம் இல்லை, 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பண்ணுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து அதிகமாய் அவர்களிலே விருத்தி அடைவீர்களாக, இன்னும் பெருக வேண்டும், வளர்ந்து பெருக வேண்டும். அது மாத்திரமில்லை, பேதுரு கேட்டான், ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் விட்டு உம்மிடத்தை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. அதற்கு அவர் சொன்னார், மார்க் 10ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை. பேதுரு அவரை நோக்கி, இதுங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரயோஜனமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலே சிலது இழந்தான், எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். ஆனால் இங்கோ தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கோ எதையாயில் விட்டிருந்தால் 100 நித்திய ஜீவனையும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நன்றி தாப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜோசா டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் தோசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏதாயிலும் உங்களுடைய நாமத்துக்கு என்று இழந்திருப்பார்களானால் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் உமது வார்த்தையின்படியே இம்மையிலே 100 நித்திய ஜீவனை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் கரங்களை தருவோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்பு அடுத்த வாரம்.